வணக்கம். ஹரி ஓம். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு. என் வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமையில இருந்தேன். எப்பிட்றா இந்த ஆன்மீக மார்க்கத்திற்கு வந்தேன்னு சொன்னா, ஒரு சில விஷயத்தினால இந்த ஆன்மீக காரியத்துக்கு வந்தேன். என்னோட ஆன்மீக பயணம்ன்றது ஒரு நெடுந்தொடரா வந்துன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சித்தியான தெய்வம் அங்காளம்மன். இந்த அங்காளம்மனால எனக்கு ஒரு கோயில் கட்டுற ஒரு பாக்கியம் கிடைச்சது. பல வருஷமா நிலுவையில இருந்த கோயிலை என்னால 300 வருஷத்து பழமையான ஒரு ஜீவசமாதியை கட்டுறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு அங்காளம்மன் தயவால் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். அந்த பாக்கியத்தினால் இப்போ அந்த கோயிலை நல்ல ஒரு நிலைமையில கட்டி நல்லபடியாக பராமரித்து பாதுகாத்து நிற்கிறேன். அந்த கோயிலோட முழு பொறுப்பாளராக இருக்கிற என்னுடைய பெயர் கோவிந்தராஜன். கோவில் பூசாரியா அங்கே பார்த்துட்டு இருக்கேன். அங்காளம்மன் சித்தியானது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்காளம்மனால் எனக்கு என்னென்ன செய்யணுன்றத ஒரு காரியத்தினால எப்படி செய்யலாம், அங்காளம்மன் பைரவர் இவங்க 2 பேர்னால எனக்கு ஏற்பட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். என்கிட்ட ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களோ இல்லை திருமண தடை ஏற்பட்டவங்களோ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்ததில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் மரண கண்டம்னு ஒரு கண்டம் இருக்குது. அந்த கண்டத்தை ஜாதக பரிகாரம் பண்ணவரே ஜாதகத்தை எழுதினவரே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுமா, அவருக்கு கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நடந்தால் அவருக்கு மரண கண்டம் இருக்குதுன்னு சொல்லி எழுதி வச்சிட்டாரு. இதை நம்ம கோயிலில் பார்த்து ஒருத்தர் சில பேர் போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. அவங்க வடபழனியிலேருந்து நம்ம கோயிலுக்கு நான் அமைச்சு வச்சிருக்கிற அந்த கோயிலுக்கு சித்தர் ஜீவ சமாதிக்கு வந்தாங்க. இந்த சித்தர் ஜீவ சமாதியை அடையும் போது நான் சொன்னேன், என்னை பார்த்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமையில இருக்கிறேன். ஆனால் சாதாரணமாக தான் இருப்பேன். நான் எப்பவுமே சாதாரணமான நிலைமையில தான் இருப்பேன். என்னை பார்த்துட்டு நாங்களாம் என்ன நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, என்னால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, இருக்கிறவங்க அவங்க பண்ண போகிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன முறையோ அது சொல்லுங்கம்மான்னு சொன்னேன். சரிங்க என்று உட்காந்தாங்க. அவங்களோட ஜாதகத்தை 1 மணி நேரம் எடுத்துகிட்டு போய் அந்த அம்பாள் கிட்ட வச்ச பாதத்தில். இதில் பெரிய இது என்னடான்னா, ஜாதகத்தை திருத்தவும் இல்லை, எழுதவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, என் கையால் எதுவுமே பார்க்கல. அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் 1 மணி நேரம் அந்த அம்மா பக்கத்தில் வச்சுருந்தான். ஆனால் எல்லா சித்தும் அந்த அம்மா பண்ணியிருக்கிறாங்க. மரணகண்டம் இருந்தவருக்கே மரணகண்டம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு மறுபடியும் யாரால் திருமணம் நடக்காதுன்னு சொன்னாரோ அந்த இதை அவரால் திருமணம் நடக்கப்பட்டது இந்த இடத்துல. இது அந்த அம்பாளுடைய ஒரு சித்து விளையாட்டுன்னு சொல்லலாம், அந்த சித்தருடைய சித்து விளையாட்டுன்னு சொல்லலாம். நான் இப்போ அந்த கோயிலோட வருஷம் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அதே போல் குரு பூஜைன்னு சொல்லப்படுற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு குரு பூஜை நடக்கும். குரு பூஜையும் மற்றும் ஆவணி மாதம் 20ஆம் தேதி திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெறும். இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி வீட்டில் நின்று சீர்வரிசை வர பெரிய நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த நிகழ்ச்சி இல்லாமல் ஆவணி மாதம் 20ஆம் தேதி ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனே ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். இந்த விசேஷமும் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இந்த விசேஷத்துக்கான எல்லாருமே வாங்க. உங்களுக்கு முடிந்த அளவில் ஏதாச்சும் ஜாதக கோளாறோ, ஏதாச்சும் உங்களுக்கு திருமண தடையோ, ஏதாச்சும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோ கண்டிப்பாக நீங்கள் அந்த அம்பாளுடைய பலனை அடையுங்க. எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஹரி ஓம் நம சிவாயம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாயம்.